கல்யாண வீட்டில் பைனாப்பிள் கேசரி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு டம்ளர் வெள்ளை ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணின்னு நான் தனியாக கொதிக்க வச்சுக்கிறேன். அதை எடுத்து நம்ம இதில் 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கை விடாமல் நல்லா கிளறிக்கலாம். கை விடாமல் நல்லா கிளறிக்கலாம், கட்டி கட்டி ஆயிரும். அடுத்து சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு நம்ம சர்க்கரை போட்டுக்கிறேன், அதே போதும். வேணுங்கிற போட்டுக்கலாம். ஏலக்காவும் 2 ஸ்பூன் சர்க்கரையும் நான் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு கிண்டிட்டு நம்ம ஃபுட் கலரும் நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்ச பைனாப்பிள் தனியாக அரைச்சி வச்சுக்கிறேன். அதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எசன்ஸ் இறங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியும் கிஸ்மஸும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே இப்போ நம்ம இறக்கி வச்சு பைனாப்பிள் கேசரி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம். இது மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.